வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் சூப்பர் சிங்கர் சீசன் 11. ஸோ இந்த வாரம் சாட்டர்டே நவம்பர் 22 சாட்டர்டே எபிசோடோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வாரம் நிலா பாடல்கள் சுற்று. யார் பெஸ்ட்டாக பாடுறாங்களோ அவங்க நிலாவில் போய் உட்காந்துக்கலாம். கடைசி வரை யார் இருக்காங்களோ அவங்க தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரியாக இந்த வாரம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இப்போ நிறைய ரவுண்ட் நடந்திருக்கு. ஒரு சேரில் உட்கார வைப்பாங்க. யார் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்க உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தடுத்து சுமாராக பாடினா இவங்க இருப்பாங்க. அடுத்து பெஸ்ட்டாக பாடினா அவங்க ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ முதல்ல பாடினது மீனாட்சி. இவங்க பாடினது வேதம் புதிது படத்துலேருந்து கண்ணுக்குள் 100 நிலவா. தேவேந்திரன் மியூசிக்ல வைரமுத்து வரிகள்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடின பாட்டு. ஸோ இந்த பாடல் சண்முக பிரியா ராகத்தில் அமைந்த பாடல். மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன அப்படின்னு நம்ம இதுல திலானா மோனாம்பால்ல வந்த பாட்டு. அந்த பாட்டு இதே ராகம் தான். அப்புறம் தகிட ததிமி தந்தானா சலங்கை ஒலி. அப்புறம் மஜ்னு படத்துல வரக்கூடிய முதற்கனவே. இந்த பாடல்கள்லாம் இந்த சண்முக பிரியா ராகத்தில் அமைந்த பாடல்கள். இந்த ராகத்தோட பாவமும் சேர்ந்து ரொம்ப பிரமாதமா பாடினாங்க மீனாட்சி. அதாவது வாய்ஸ் ஸ்வீட்டா இருக்கு. பிரெத் கண்ட்ரோல், அதாவது ஒரு டூயட் சாங்க ஒரே ஆள் பாடுறாங்க. 2 பேர் பாடுற மாதிரியே இல்லை, ஒரே ஆளே பாடின மாதிரி அவ்வளவு தூரம் அழகான பிரெத் கண்ட்ரோல், கரெக்டான பிளானிங்கு, கரெக்டான பாவம். சில இடங்கள்ல எந்த இடத்துல சிரிக்கணுமோ இந்த நாணம் விடவில்லைங்கிற இடத்துல சிரிச்சது. இது எல்லாமே ஓவராலா எக்ஸ்ட்ராடினரியா இருந்து 4 கோல்டன் ஷவர் கிடைச்சு 36 மார்க் வாங்கி முதல்ல சூப்பர் சிங்கர் சீசன் 11ல நிலால போய் உட்கார்ந்த ஒரு கண்டஸ்டண்டா மீனாட்சி அமைஞ்சிருக்காங்க. 2வதா தவசீலி. இவங்க பாடினது பி சுஷீலா அம்மா பாடி நேஷனல் அவார்டு வாங்கின நாளை இந்த வேலை பார்த்து போய் வானிலா. அந்த பாட்டு பால் போலவே அப்படின்னு ஆரம்பிக்கும். உயர்ந்த மனிதன் படத்துல MS விஸ்வநாதன் கவிஞர் வாலியுடைய வரிகள்ல பி சுஷீலா பாடி தேசிய விருது பெற்ற பாடல். இந்த பாட்டை தவசீலி பாடினாங்க. பட் அவங்களால அந்த ஒரிஜினல் அளவுக்கு பாட முடியல. ஏன்னா அந்த ஒரிஜினல் அப்படிங்கிறது இது ஒரு எவர் கிரீன் சாங். அதுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. அந்த ஸ்டாண்டர்டை இவங்களால மேட்ச் பண்ண முடியல. இவங்கெல்லாம் நம்ம மிஷ்கின் தனிமையை பத்தி சொன்னார். இந்த பாட்டு தனிமையில ஒரு பெயினை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாடல். ஸோ அதை அவர் சொன்னார், எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இவங்களுக்கு 2 பஸ்ஸர் கிடைச்சது. டோட்டலா 34 மதிப்பெண்கள் கிடைச்சது. கோல்டன் ஷவர் கிடைக்கல இவங்களுக்கு அப்படிங்கிறது தான். இவங்களால அந்த நிலால ரீப்ளேஸ் பண்ண முடியல மீனாட்சிய. அடுத்ததா மெல்ல திறந்தது கதவு. இந்த படத்துல மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர் கம்போஸ் பண்ண ஒரு பாட்டு வா வெண்ணிலா அப்படிங்கிற பாட்டு. கவிஞர் வாலி அவர்களுடைய வரிகள் SPB ஜானகி அம்மா 2 பேருமே பாடியிருப்பாங்க. ஸோ இந்த பாட்டை திஷாதனா பாடினாங்க. ஸோ இவங்க இந்த பாடல் எப்படின்னா, இது உருவானதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. MS விஸ்வநாதன் CR சுப்புராமன்ட்ட அசிஸ்டண்டா இருந்தாரு. அவர் அசிஸ்டண்டா இருந்த பொழுது வான் மீதிலேன்னு ஒரு பாட்டு, கிட்டத்தட்ட இதை கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். வான் மீதிலே இன்பத்தை தேன் மாறி பெய்யுதே அப்படிங்கிற பாட்டு. அந்த பாடல் மாதிரியே வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த பாட்டுக்கு ஒர்க் பண்ணவர் MSV. அவர் கம்போஸ் பண்ண டியூன் தான். ஸோ அவரே இப்போ கம்போஸ் பண்ணும்பொழுது அவர் வா வெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதுன்னு கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு சாங்கை கொடுக்குறாரு. அந்த பாடல் அவ்வளோ பெரிய ஹிட்டு. அந்த படத்தில் எல்லா பாடலுமே பெரிய ஹிட்டு. இந்த பாடல் ரொம்ப ஹிட்டு. SPB அவ்வளோ பிரமாதமாக பாடியிருப்பாரு. இந்த பாட்டை திஷாதனா பாடினாங்க. பட் அவங்களால ஒரிஜினல் சிங்கர்ஸ் ஏற்படுத்தின இம்பேக்டை அவங்களால பாடின விதமாக இருக்கட்டும், அவங்க குரலாக இருக்கட்டும், அந்த பாவமா இருக்கட்டும், எதுலையுமே ஏற்படுத்த முடியல. நல்லா தான் ட்ரை பண்ணாங்க. அவங்களுக்கு 34 மார்க் கிடைச்சது. ஸோ இவங்களுக்கும் தவசீரி மாதிரியே 34 மார்க். இவங்களாலையும் மீனாட்சியை அந்த நிலாலேருந்து ரீப்ளேஸ் பண்ண முடியல. கானா பூமணி, அதாவது வாரம் டேஞ்சர் ஜோன்ல நிக்கிறதுக்கு சில பேர் வேணும் இல்ல, அந்த மாதிரியான ஒரு பாடகரா வச்சிருக்காங்க சில பேர்லாம். அவங்க கானா பூமணி, பாலப்பிரியா, அந்த விக்னேஷ் கபாலி, இவங்கெல்லாம் தொடர்ந்து எவ்வரி வீக் டேஞ்சர் ஜோன் இருந்தா டேஞ்சர் ஜோன்ல இருப்பாங்க. 2-3 வாரமா தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ கானா பூமணி நிலாது வானத்து மேலே பாடினாரு. அந்த பாடலை அவர் விருப்பத்துக்கு அவர் பாடினார், அவர் ஸ்டைல்ல பாடினாரு. அது எந்த விதமான எஃபெக்டிவாகவும் இல்லை. என்ன சொல்றது, அதாவது கங்கைமரன் ரொம்ப நாசூக்கா சொன்னாரு, நீங்க அந்த பாடல் இளையராஜா பாடின மாதிரி இல்லை, ஜனகராஜ் வாய்ஸுக்கு ஓகே, நீங்க உங்க ஸ்டைல்ல உங்க விருப்பத்துக்கு பாடியிருக்கீங்க அப்படின்னாரு. 31 மார்க் கிடைச்சிருக்கு அவருக்கு. அவ்வளவுதான், உள்ளதுல லோயஸ்ட் இதுதான், 31 தான். இதுக்கு கீழே வேற யாராவது வாங்குறாங்களான்னு பார்ப்போம். அடுத்ததா ஹிருதய். அவர் பண்ணது ஆகாயம் தீ பிடிச்சா நிலா தூங்குமா. மெட்ராஸ் படத்துல கபிலன் எழுதின பாடல். பிரதீப் குமார் பண்ணது சனா, அதாவது நம்ம சந்தோஷ் நாராயணனோட மியூசிக்ல வந்த பாடல் மெட்ராஸ் படத்துல. இந்த பாடலை இவர் ரொம்ப சூப்பரா பண்ணாரு. நம்ம மிஷ்கின் என்ன சொல்லிட்டாருன்னா, எனக்கு டெக்னிக்கல் எல்லாம் ஒன்றும் தெரிலப்பா,
ஆனா நீ வந்து ஃபிளைட்டை பிடிச்சி போய் ஆகாயத்துல வந்து நிலாவை தீப்பிடிக்க வச்ச மாதிரி இருந்தது, அவ்வளோ சூப்பரா பாடிட்டான்ட்டாங்க. வாய்ஸ் ப்ரொஜெக்ஷனை பத்தி டெக்னிக்கலா நம்ம அனுராதா ஸ்ரீராம் சொன்னாங்க. ஆரம்பத்துலலாம் அவ்வளோ இதுவா இல்லை, இந்த பாட்டுல வாய்ஸ் ப்ரொஜெக்ஷன் சூப்பரா இருக்கு, நீயே கூட அடுத்த பிரதீப் குமாரா இருக்கலாம், ஹூ நோஸ் அப்படின்னாங்க. அது வந்து ஒரு பெரிய பாராட்டு. ஒட்டுமொத்தமா எல்லாருமே பாராட்டி 37 மார்க் கொடுத்தாங்க. அதாவது மீனாட்சியோட 1 மார்க் கூட வாங்கி அந்த நிலாலேருந்து ரீப்ளேஸ் பண்ணி இவர் போய் உட்காந்துட்டாரு. அதுவும் மீனாட்சி கையாலே கோல்டன் சவர் கொடுத்தாங்க. அந்த கோல்டு காயினை கொடுத்து இவரை அந்த நிலால உட்கார வச்சிருக்காங்க. தர்ஷனா ஆன பர்பிள் பேட்ச் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து செஞ்சுரியா அடிக்கிற மாதிரி சூப்பராக பாடுறாங்க தர்ஷனா. இந்த முறையும் வெகு சிறப்பாக பாடியிருக்காங்க. இரவு நிலவு அஞ்சலி படத்துலேருந்து. ஸோ அது நியூ இயருக்காக பாடுற பாட்டு. கரெக்டாக 12 மணிக்கு ஊரை சுற்றி அந்த பசங்கள்லாம் சேர்ந்து வந்து அதில் இவங்க வருவாங்க, சாந்தி பிரியா, பானுபிரியா சிஸ்டர். ஸோ அவங்க இந்த ஒரு பாட்டுக்கு வருவாங்க. கரெக்டாக போலீஸ் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி அந்த பாட்டு செமையாக இருக்கும். அந்த பாட்டு கரெக்ட் நியூ இயருக்கு டிசம்பர் 31 மிட் நைட்ல பாடக்கூடிய ஒரு பாட்டா அந்த படத்துல இருக்கும். ஸோ இந்த பாட்டை பத்தி நம்ம மிஷ்கின் பயங்கரமா ஸ்லாகிச்சு சொன்னாரு. அவருக்கு வந்து இது அவர் 10th +2 காலேஜோ படிக்கிறப்ப பார்த்தேன் அப்படின்னு இந்த படத்தை பத்தியும் இந்த பாடலை பத்தியும் சொன்னாரு. இந்த பாடலை வந்து வெகு சிறப்பா பாடியிருக்கீங்க அப்படின்னு எல்லாருமே பாராட்டிட்டாங்க. அதாவது அந்த இது பேர் உட்கார்ந்துருக்காரு, அவர் பேர் என்ன, நம்ம இதுக்கு முன்னாடி சிறப்பா ஹிருதய் வந்து அந்த நிலால உட்கார்ந்துருக்காரு. அவரை வெளியில அனுப்புற அளவுக்கு பாடிட்டாங்க. அதாவது 38 40க்கு 38, அதாவது ஹிருதய் 37, மீனாட்சி 36, இவங்க 38. தர்ஷனா அவுட் ஆஃப் த பார்க் சிக்ஸர். நவம்பர் 22 சாட்டர்டே எபிசோடுடைய கடைசி பர்ஃபார்மன்ஸா ஃபர்ஹான் பாடினாரு. அவர் பாடினது வந்து என் இனிய பொன்னிலாவே மூடுபனி படத்திலேருந்து ஜேசுதாஸ் அவர்கள் பாடின பாட்டு. இளையராஜா மியூசிக்ல கங்கை அமரனோட வரிகள். இந்த பாட்டு அவ்வளோ பிரமாதமா பாடியிருப்பார். இந்த பாடல் ரெக்கார்டிங் போது நடந்த ஒரு விஷயத்த கங்கை அமரன் சொன்னார். அதாவது இந்த பாட்டு செகண்ட் ஸ்டான்ஸ்ல வரக்கூடிய வரி கை சேரும் நேரம் அப்படிங்கிற வரி வரும். அப்ப வந்து பாலு மகேந்திராவும் ஷோபாவும் கல்யாணம் பண்ணிட்டு மாலையும் கழுத்துமா வந்து நின்னாங்களாம். ஸோ அது நினைவுக்கு வருதுன்னாரு. அப்புறம் இன்னைக்கு வந்து நீங்க பாடினதை பத்தி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஹான் பாடினது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த மலையாளி சிங்கர்ஸ் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வாய்ஸா இருக்கும். ஜேசுதாஸ் மாதிரி, உன்னிமேனன் மாதிரி, ஜெயச்சந்திரன் மாதிரி எல்லாமே கிட்டத்தட்ட கொஞ்சம் லைட்டா ஒற்றுமை இருக்கும். அதே மாதிரிதான் நீங்க அவர் சொந்தக்காரரா இல்ல அவரை உள்ள வாங்கினீங்களான்னு தெரியல, கண்ணை மூடிட்டு கேட்டா ஜேசுதாஸ் மாதிரியே இருக்கு, பிரமாதமா பாடிட்டீங்க அப்படின்னாரு. அப்புறம் உன்னிகிருஷ்ணனும் அதையே தான் சொன்னாரு. ஸோ 39 மார்க் கிடைச்சது. கோல்டன் ஷவர் 39 மார்க். தர்ஷனாவையும் பீட் பண்ணிட்டாரு. ஸோ ஃபர்ஹான் இந்த ரவுண்டை பொறுத்தவரைய நம்பர் 1 இதுவரைய சாட்டர்டே எபிசோடு வரைய நம்பர் 1 இருக்காரு. சண்டே எபிசோட நாளைக்கு பார்ப்போம்.